குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இந்த கிளாஸ் நான் பார்க்க போகிறது என்னென்னா வாணிபச் சூழல் அல்ல சுற்றுச்சூழல் காரணிகள். இதை பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். வாணிபம் என்பது பொருட்களை ஒரு உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்யும் இடமாகவும் அந்த இடத்தை தான் வாணிபம் சூழலில் காணப்படுகின்றன. இதை தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். வாணிபம் என்பது ஒட்டுமொத்தமான சமூக அமைப்பில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். சமூகத்தில் அனைத்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாக ஒட்டுமொத்த அமைப்பை பூர்த்தி செய்யும் அமைப்பாக காணப்படுவதுதான் இந்த வாணிப நடவடிக்கை. வாணிபம் என்பது பொருட்களை வாங்கி விற்பனை மேற்கொள்ளும் நடவடிக்கையாக காணப்படுகின்றன. இதில் இரண்டு வகையாக காணப்படுகின்றன. ஒன்று உட்புற காரணிகள் மற்றும் வெளிப்புற காரணிகள் என இரண்டு காரணிகள் காணப்படுகின்றன. இப்போ எந்த ஒரு நிறுவனமும் என்பதுன்னு தனித்து இயங்க முடியாது. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கு சார்ந்த மாதிரி அந்த நிறுவனங்கள் காணப்பட வேண்டும். அதான் ஒரு நாட்டின் சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் சட்டத்துறையில் ஒரு பகுதியாகவும் விளங்குகிறது. அப்போ என்னது, ஒரு நாட்டில் இந்த காரணிகளை சார்ந்து காணப்படும் சமூகம், அரசியல், பொருளாதாரம் இந்த அனைத்து பிரிவுகளின் அடிப்படையில் பகுதியாக காணப்படுவதுதான் இந்த வணிகம் என அழைக்கப்படுகிறது. அப்போ நிறுவனம் என்பது நிறுவனங்களின் அனைத்து நடவடிக்கைகளுடன் நேரடி தொடர்பு கொண்டவையாகும். இக்காரணிகள் அனைத்து நிறுவனத்தின் வெளிப்புற தொடர்புடையாகும். அது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், உட்புற காரணிகள் மற்றும் வெளிப்புற காரணிகள். அப்போ ஏதோ ஒரு காரணிகளாக ஒவ்வொரு நிறுவனங்களும் காணப்படுகின்றன. அதாவது எந்த நிறுவனமும் தனித்து இயங்க முடியாது. அந்த பாடத்தில் என்னென்னா வாணிபச் சூழலின் பொருள் மற்றும் வரவிலக்கணம், வணிகச் சூழலின் வகைகள், அடுத்து வணிகச் சூழலின் எதிர்கால சூழல்கள், பெருநிறுவன ஆளுகை, சரக்கு மற்றும் சேவை வரிகள். இதை பற்றி இந்த பாடத்தில் நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவனியில் இந்த பாடத்தில் என்னென்னா இரண்டு காரணிகள், உட்புற காரணிகள், வெளிப்புற காரணிகள் இரண்டு காரணிகளை பார்த்தோம். அதாவது நிறுவனங்கள் கட்டுப்படுத்த இயலாது ஆயினும் வணிக கொள்கைகள், தந்திரங்கள் போன்றவற்றை வடிவமைக்கும் போது இவ்வித எதிர்மறை காரணிகளுக்கு தகுந்த முக்கியத்துவம் கொடுத்தல் வேண்டும். அப்போ வணிக நிறுவனம் எந்த ஒரு நிறுவனமும் அந்த காரணிகளை கட்டுப்படுத்த முடியாது. சமூக சூழ்நிலை காரணமாக சமூகம், கலாச்சாரங்கள், மக்களுடைய விருப்பங்கள் ஏற்ப கலாச்சாரங்கள் ஏற்படுகின்றன. அதன் அடிப்படையில் தான் இந்த சூழல்கள் பிரிக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தான் வணிக நிறுவனங்கள் தோற்றுவிக்கப்பட்டு மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்யப்படுகின்றன. இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, வணிக நிறுவனங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணிகள் மற்றும் சக்தி நிறுவனங்கள் வர்த்தக சூழல் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சிகளை குறிப்பிட்ட செல்வாக்கு செலுத்துகிறது. வணிகத்தில் மாற்றம் என்பது இயற்கையாக மாறிக்கொண்டிருக்கும். வணிகத்தில் என்பது மாற்றம் இருக்கும். அப்போ எந்த ஒரு நிறுவனத்திலும் வணிகம் என்பது அதன் நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்போது கால சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய தன்மைகளை, உற்பத்தி காரணிகளை மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் அந்த உட்புற காரணிகள் அந்த வெளிப்புற காரணிகள் என பிரிக்கப்படுகின்றன. வணிகத்தின் தொடர்புடைய பலவீனங்கள், வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றின் மூலம் சுற்றுச்சூழலை பகுப்பாய்வு செய்த பின்னர் மட்டும் எந்த முடிவும் எடுக்க முடியும். அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் என்ன காரணிகள் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதன் அடிப்படையில் தான் வாணிப நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய உட்புற சூழல் நிறுவனத்தின் வளர்ச்சி, அதன் பலன் மற்றும் பலவீனங்கள் சார்ந்தது. அதே நேரத்தில் கட்டுப்படுத்த முடியாத வெளிப்புற சூழல்கள், வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல் ஆகிய இரண்டின் காரணிகள் சார்ந்தது. அப்போ இரண்டு காரணிகள் கண்டிப்பாக எந்த ஒரு வாணிப சூழலும் காணப்படுகின்றன. வாணிபத்தில் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு இந்த இரண்டு காரணிகள் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் அதை நடைமுறைப்படுத்துவதாகவும் காணப்படுகின்றன. அடுத்து நம்ம பார்க்க போதுன்னா இந்த முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு, வெற்றியை உறுதி செய்வதற்கும், சூழலை புரிந்து கொள்வதற்கும் அவசியமாகவும் அந்த ஒரு வாணிபம் வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டு காரணிகள் முக்கிய காரணிகளாக காணப்படுகின்றன. அடுத்து நம்ம இதில் பார்க்க போதுன்னா வணிகச் சூழலின் பொருள் மற்றும் வரவிலக்கணம். வணிகச் சூழலின் மற்றும் பொருள் மற்றும் வரவிலக்கணம், டெஃபினிஷன் அண்ட் மீனிங். இதனா ஃபஸ்ட்டு கவனி, வியாட் ஓ வீலரின் என்பவர் கருத்தின்படி நிறுவனங்கள் மற்றும் தொழில்கள் வெளிப்புறம் மற்றும் அனைத்து காரணிகளும் அவர்களின் அமைப்பு மற்றும் நடவடிக்கைகளை பாதிக்கும்.
இப்போ எந்த ஒரு நிறுவனங்களும் ஒரு நிறுவனத்தையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது ஒன்று உட்புற காரணிகளாக இருக்கும், இல்லை வெளிப்புற காரணிகளாக இருக்கும். அதை மாற்றிக்கொள்ளும் திறன்களை அதை பாதிக்காத வண்ணம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஆதரியம் வேம்பர் என்பவர் காலநிலை அல்லது சூழ்நிலைகள், சமுதாயம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் நிறுவனம் சார்ந்த நிலைமைகளின் தொகுப்பை வணிகத்தில் சுற்றுச்சூழல் ஆகிறது. அப்போ கொஞ்சம் ஒரு நாட்டின் சமுதாயத்தில் என்ன தேவை இருக்கோ மற்றும் பொருளாதாரத்தில் என்ன இருக்கோ, அரசியல் மற்றும் நிறுவனம் சார்ந்த நிலைகளின் தொகுப்பு தான் சுற்றுச்சூழல் ஆகிறது என்று வரவிலக்கணம் தந்துள்ளார். அடுத்த கவனம் என்ன பார்க்கணும்னா, எந்த ஒரு வணிக நிறுவனம் வியூக முடிவுகள், கொள்கைகள், திட்டங்கள் ஆகியவற்றை உருவாக்கி வெற்றி பெற வர்த்தகம் பாதிக்கும் சுற்றுச்சூழல் காரணிகளை அவற்றில் ஏற்படும் மாற்றங்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த ஒரு வணிக நிறுவனங்களும் நம்ம எடுக்கப்பட்ட கொள்கைகள் மற்றும் திட்டங்களை பிளானிங் பண்ணதும், அது மட்டும் இல்லாமல் அது எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும், அதெல்லாம் அதனுடைய மாற்றங்களை கொண்டுள்ளதாக காணப்படுகிறது. அது வியூகங்களை கொண்டு காணப்படுவதாக இதனுடைய வணிக சூழலாக காணப்படுகிறது. அப்போ அது அச்சுறுத்தல் மற்றும் வாய்ப்புகளை அடையாளம் காணணும். அப்போ நம்ம என்ன எந்த ஒரு நிறுவனத்தில் பாதிப்பிற்கான காரணங்கள் நம்ம ஈஸியாக அடையாளம் காண முடியும். ஒன்று உட்புற காரணிகளாக இருக்கலாம், இல்லை வெளிப்புற காரணிகளாக இருக்கும். அப்போ அது என்ன காரணங்களை கண்டு அதனை ஆய்வு செய்து அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதான் வணிகத்தின் அவசியமாக இருக்கிறது. ஆய்வு செய்து எந்த ஒரு வணிகத்திற்கு அவசியமாக இருக்குது. அப்போ வணிக சூழலை பாதிப்பிற்கிற என்ன காரணிகளோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஆராய்ந்து அதை ஆய்வு செய்யப்பட வேண்டும். அவற்றை நிவர்த்தி செய்தால் தான், அதை நம்ம தடைகள் நிவர்த்தி செய்தால் தான் அந்த நிறுவனம் வெற்றிகரமாக அமைய முடியும். அப்போ வணிக சூழலை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கின்றன. அடுத்து நம்ம என்ன பண்ணால், வணிக சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு கவனிங்கன்னா, யுக்திகளை வகுக்க மற்றும் எதிர்காலத்துக்கு திட்டமிட உதவுகிறது. மேக்ஸிமம் பிளானிங் ஆஃப் த ஃபியூச்சர், எதிர்காலத்திற்கு நம்ம திட்டமிட உதவுகிறது. எந்த ஒரு வணிக நிறுவனங்களும் மக்களுடைய தேவைகளை அறிந்து அந்த எதிர்காலத்தில் டேட்டா கலெக்ஷன், மக்களுடைய என்னென்ன டேட்டா இருக்கோ அதை டேட்டா கலெக்ஷன் பண்ணி எதிர்காலத்தில் என்ன தேவைகள் இருக்கோ அதன் அடிப்படையில் சுற்றுச்சூழலை கண்காணிப்பது மூலம் முக்கியமான வணிக யுக்திகள் மற்றும் எதிர்காலத்திற்கான திட்டத்தை வடிவமைப்பதாக அடிப்படையாக அமைக்கப்படுகிறது. ரெண்டாவது என்னென்னா, புதிய வாய்ப்புகளை கண்டறிய உதவுகிறது. வணிக சூழலை ஆய்வு செய்யும் மூலம் புதிய வணிக வாய்ப்புகள், புதிய பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக, அந்த வணிக சூழல்களை ஏற்படுத்துவதற்காக காரணப்படுவது தான் இந்த வணிக சூழல் முக்கியமாக காரணப்படுது. என்னது எடுத்துக்காட்டாக என்னென்னா, 1980 டாக்டர் ரெட்டி சுகாதார சேவையில் தரமான சேவைகளை அடையாளம் கண்டு அப்போலோ மருத்துவமனையில் ஆரம்பித்தார். அப்போ இதில் என்ன, இப்போ எதிர்காலத்தில் நம்முடைய ஃப்யூச்சர் பிளானிங், அப்போ நம்ம எதிர்காலத்தில் ஒரு திட்டங்களை ஏற்படுத்தும் மூலம், அதை ஆய்வு செய்யும் மூலம் புதிய வணிக வாய்ப்புகளை, புதிய தொழில்களை உருவாக்க முடியும். அதேமாதிரி தான் இதில் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த 1980 டாக்டர் ரெட்டி என்பவரால் சுகாதாரத்துறையில், மருத்துவத்துறையில் நல்ல ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு சேவையாக அமைக்கவதற்காக அப்போலோ என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தார். இப்போ அந்த பெருநிறுவனம் மக்களுக்கு நல்ல ஒரு சேவைகளை ஆற்றி வருகிறது. அதற்கு மக்களுக்கு முன்னோடியாக இருந்து இந்தியாவில் உலக தரம் வாய்ந்த வசதிகளை தருவது முதன்மையாக தேர்கிறது. அப்போ இது என்னதுன்னா, எதிர்காலத்தில் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவ சேவைகளை வழங்கி கொண்டு வருகிறது. இது எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. அடுத்து என்னென்னா, நுட்பமான வணிக சுழல் சோதனை. வணிகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தல் அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து வணிக நிறுவனங்கள் தங்களை காத்துக்கொள்ளவும் சுற்றுச்சூழல் ஆகிவிடுது. அப்போ நுட்பமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி, மக்களுடைய சாதகமான நிலையை பயன்படுத்தி புதிய பொருட்களை கண்டறிந்து புதிய பொருட்களை குறைந்த விலை மக்களுக்கு தரம் வாய்ந்த பொருட்களை கொடுப்பதற்கு இந்த நிறுவனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. வணிகத்தை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து வணிக நிறுவனங்கள் தங்களை காத்துக்கொள்ளும். இந்த காலத்தில் என்ன போட்டிகள் அதிகமாக காணக்கூடிய போட்டிகளை நம்ம எப்படி அந்த போட்டியை சமாளிக்க வேண்டும். இப்போ உதாரணமாக என்ன, 50 ஆண்டு திரைப்பட கேமரா தயாரிப்பு முன்னோடியாக திகழ்ந்த ஜப்பான் திரைப்பட கேமரா நிறுவனம் பியூஜி ஃபிலிம்ஸ் டிஜிட்டல் கேமராக்கள் வருகையில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த டிஜிட்டல் பழைய காலத்தில் நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷனில், பழைய காலத்து ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா நம்ம ஒரு கேமரா வித்தியாசமாக இருக்கும். அதை அது பழைய முறைகள். இப்போ நியூ டெக்னாலஜி உடனடியாக நம்ம
அதனுடைய பலனை நம்ம கண்டுகொள்ள முடியுது. அப்போ இதனால் கொஞ்சம் பழைய தொழில்நுட்பங்கள் மறைவடைவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா. அது என்னதுன்னா நுட்பமான வணிக சூழல் சோதனை. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு அந்த வணிக சூழல் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அவர்கள் அந்த அச்சுறுத்தல் தங்களுடைய உற்பத்தியில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்து தங்கள் இடத்தை மீண்டும் பெற்றுள்ளனர். அப்போ புதிய பொருட்களை தயாரிப்பதற்கு புதிய யுக்திகளை கையாளும் போதும் தங்கள் நிறுவனங்களை அந்த பின்வாங்கலாமல் அந்த தங்கள் இடத்தை மீண்டும் அந்த நிலை பெற்று பொருட்களை விற்பனையில் அதிக பெறுவதற்காக ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொள்கின்றன. அடுத்து மாற்றங்களை உருவாக்க உதவுகிறது. சுற்றுச்சூழல் முறையாக கண்காணிப்பு செய்வது மூலம் நிறுவனத்தை செயலூக்க மிக்கதாகவும் மாற்ற முடியும். விரைவாக முன்னேற்றமும் உறுதி செய்ய முடியும். அப்போ மாற்றங்களை உருவாக்க முடியுது. அப்போ வணிக சூழல் மூலம் அந்த வணிகத்தில் என்னென்ன பாதிப்பு ஏற்படுதோ அதனால் கொஞ்சம் அந்த நிறுவனத்தை ஒரு முன்னேற்றத்தை வழிவகுப்பதற்காக உதவுகிறது. ஒரு வேளை அது பொருளோட தரம் குறைந்ததுன்னா என்ன தரத்தை அதிகரிக்கலாம், இல்லைன்னா பொருளோட ரேட்டு, அதோட பொருளோட அளவு மெஷர்மெண்ட்டு. அப்போ இது மாற்றங்களை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டு அந்த நிறுவனத்தை முன்னேற்றத்தை வழிவகை செய்வதற்கு உதவி செய்கின்றன. அடுத்து பொதுமக்களின் நற்பெயர். பொதுமக்களுடைய நற்பெயர் சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு அதன் வியாபாரத்தை மேம்படுத்த உதவுகிறது. மாறும் சுற்றுச்சூழலுக்கு மக்களுடைய தேவைகளுக்கும் உடனடியாகவும் விரைவாகவும் பதிலளிப்பதன் மூலம் பொதுமக்களின் நற்பெயரை அதிகரித்து செய்கிறது. உதாரணமாக பெரிய அளவிலான சில்லறை விற்பனை கடைகளில் ஆதித்யா பிராய்லர் மீன் மோர் போன்ற இப்போது வீட்டிற்கு கொண்டு சென்று விநியோகம் செய்கின்றன. இப்போ இது மக்களுடைய தேவைகளை உடனடியாக விரைவாக மக்களுடைய என்னென்ன தேவை இருக்குது அந்த தேவைகளை இமிடியேட்டாக உடனடியாக அந்த தேவைகள் நிறைவு செய்வதற்காகவும் இந்த மாதிரி பொதுமக்களிடம் நல்ல பெயர்கள் உருவாக்குவதற்கான நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அப்போ அந்த பொருட்கள் தரம் வாய்ந்த பொருட்களாகவும் மக்களுடைய வாங்குவதற்கு தகுந்தமான விலைகள் அடிப்படையில் பொருட்கள் உற்பத்தி பண்ணி பொதுமக்களுக்கு அந்த நற்பெயரை அந்த பொருளோட அந்த நிறுவனத்தின் நற்பெயரை வழங்குவதற்காக இந்த நிறுவனங்கள் போட்டி போட்டு அந்த விற்பனைகளை பிரபலம் கொண்டு தங்களுடைய பொருட்களை வீட்டுக்கு மக்களுடைய கஸ்டமர் வீட்டுக்கு கொண்டு செல்வதற்கு வழிவகை செய்யணும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். வணிக சூழலின் வகைகள் என்னென்னா பரந்த சூழல், நுண்ணிய சூழல், உட்புற சூழல் என 3 வகையான சூழல்கள் காணப்படுகின்றன. ஃபஸ்ட்டு கவனினா உட்புற சுற்றுச்சூழல் அல்லது வெளிப்புற சூழல், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். உட்புற சூழல் அல்லது வெளிப்புற சூழல் என்னென்ன? ஃபஸ்ட்டு கவனியும் உட்புற சூழல் என்ன? உட்புற சூழல் என்பது நிறுவனத்தின் உட்புறத்தோடு தொடர்புடைய காரணிகள். எனவே இவற்றை கட்டுப்படுத்தல், மாற்றி அமைத்தல் போன்றவை நிறுவனங்கள் எளிதில் மேற்கொள்ள முடியும். உட்புற நிறுவனத்தில் உள்ளே இருக்கும்போது அந்த நிறுவனத்தினுடைய என்னென்ன நடவடிக்கைகள் அதை இணைச்சில் எவ்வாறு நம்ம கட்டுப்படுத்த முடியுமோ அதை அந்த நிறுவனத்தின் நடவடிக்கைகளை மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க முடியும். அதை எளிதில் மாற்றிக்கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக கொள்கைகள் மற்றும் திட்டங்கள், நிறுவன கட்டமைப்புகள், ஊழியர்கள், நிதி மற்றும் திட்டங்கள். இதெல்லாம் நிறுவனத்தின் கட்டமைப்புகளை மாற்றி அமைக்க முடியும். இதானது உட்புற சூழல் அழைக்கப்படுகிறது. அப்போ எடுத்து கொள்கைகள் மற்றும் திட்டங்கள், நிறுவனங்கள், ஊழியர்கள், நிதி மற்றும் வளங்கள் போன்றவை எடுத்துக்காட்டாக காணப்பட்டன. இது நிறுவனத்தின் உட்புறத்திலே காணப்படுகிறது. இதனை எவ்வாறு மாற்றலாம்? ஒரு திட்டத்தை நம்ம திட்டத்தை ஏற்படுத்தும், இல்லை ஒரு கொள்கைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தின் கட்டமைப்புகள், அந்த உற்பத்தி முறைகளினுடைய ஏற்படும் கட்டமைப்புகள், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தல் மற்றும் புதிய ஊழியர்களை பயன்படுத்தல் மற்றும் அதன் நிதி எவ்வாறு பயன்படுத்தல், நம்முடைய வளங்கள் ரிசோர்ஸஸ் மூலப்பொருட்களை எவ்வாறு பயன்படுத்தல், இதெல்லாம் அதை பாதிக்கக்கூடிய காரணிகள் உடனடியாக மாற்றமைக்க முடியும். இது உடனே உட்புற சூழலாக காணப்படுகிறது. அடுத்து வெளிப்புற சூழல். வெளிப்புற சூழல் என்பது வணிகத்துக்கு வெளியே காரணிகளாக குறிக்கின்றன. இவற்றில் எவ்வித மாறுதலையும் கட்டுப்பாட்டையும் ஒரு வணிக நிறுவனத்தால் ஏற்படுத்த முடியாது. அப்போ ஒரு நிறுவனத்துக்கு வெளியே இருக்கும்போது அப்போ நிறுவனங்கள் என்பது பல நிறுவனங்கள் காணப்படுகின்றன. ஒரு உலகத்தில் நிறுவனங்கள் பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. அப்போ அந்த நிறுவனத்தின் தன்மைகளை நம்ம வெளிப்புறத்தில் கட்டுப்படுத்த முடியாத காரியமாக காணப்படுகிறது.
அப்போ அந்த நிறுவனத்தின் பொருளாதாரம், ஒரு நாட்டின் பொருளாதாரம், அரசியல், சமூக, கலாச்சாரம் போன்ற காரணிகள் தான் வெளிப்புற காரணிகள். அப்போது ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கு அரசியல் மாற்றங்கள் இருக்குது. இப்போ அரசியல் மாற்றங்களால் அந்த நிறுவனம் வளர்ச்சி பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. மற்றும் சமூக கலாச்சாரங்கள் ஏற்படும் போது மக்களுடைய கலாச்சாரமாக இருக்கணும், மக்களுடைய விருப்பங்கள் மாறும்போதும் எண்ணங்கள் மாறும்போதும் அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ப பொருட்கள் நிறுவனத்தால் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் அந்த நிறுவனத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளாக காணப்படுகின்றன. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, உள்ளார்ந்த மற்றும் உட்புற சூழல்களுக்கு என்ன இன்டர்னல் என்விரான்மெண்ட். இதில் ஃபஸ்ட்டு கவனினா, இதில் வணிக முடிவுகளை பாதிக்கும் முக்கிய உட்புற காரணியாகும். அப்போ இந்த உட்புற காரணிகள் என்பது வணிகத்தை முற்றிலும் பாதித்துவிடும். உட்புற காரணிகள் வணிகத்தினது உன்னுடைய பொருளோட தரம் குறைந்துடும். இல்லைன்னா நினைச்சோம் வணிகத்தை அந்த மூலப்பொருட்கள் மற்றும் முடிவற்ற பொருட்களோட தரம் குறைந்ததாக காணப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலை போது வணிகத்தை முற்றிலும் விற்பனை தடையாக காணப்படுகின்றன. இதில் ஃபஸ்ட்டு கவனியனா, பார்வை மற்றும் குறிக்கோள். வணிகத்தின் பார்வை மற்றும் குறிக்கோள் செயல்பாடுகள் மற்றும் யுத்திகள் முடிவுகளை மேற்கொள்ள வழிகாட்டுகின்றன. உதாரணமாக, இந்தியாவின் சுவை அமுல், குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டுறவு நமது விவசாய பொருளாதார ஒடுக்கும் முறையிலிருந்து விடுவது, அவற்றின் செழிப்புடன் வழிநடத்துவது எதிர்காலத்தின் பார்வைக்காகும். இதனால ஒரு நிறுவனங்கள் மக்களுடைய எதிர்கால பார்வைக்கு மற்றும் மக்களுடைய சுவைகள் அதன் அடிப்படையில் அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம அந்த நிறுவனங்கள் செழிப்புடன் நடத்துவது எதிர்கால பார்வைக்காகும். அப்போ செழிப்புடன்னா அந்த தேவைகளை அனைத்து நிறுவனங்கள் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் வழிகளில் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனத்தை வழிநடத்த செய்ய முடியும். ரெண்டாவது மதிப்பு அமைப்பு, வேல்யூ சிஸ்டம். வணிகத்தின் நிறுவனம் உரிமையாளர் மதிப்புகளை ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் வெளிநபர்கள் மதிப்பை பொறுத்து நிறுவனத்தை வெற்றியை சார்ந்துள்ளது. ஒரு நிறுவனத்தை வெற்றியை சார்ந்துள்ளதுன்னா அதில் முக்கிய காரணிகளாக வெளிநபர்கள். வெளிநபர்கள் தான் அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது அந்த நபர்களுடைய தேவைகளை அந்த பிற நபர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்வது. அதான் மதிப்பை பொறுத்து நிறுவனம் வெற்றி சார்ந்தாலும் பொருள் அளிப்பவர் மற்றும் விநியோகஸ்தர்கள் போன்றவர்களின் அபிப்பிராயங்களை பொறுத்தே தொழில் மதிப்பீடு உள்ளது. அப்போ பொருள் அளிப்பவர்கள் நம்ம பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த பொருளை எந்த ஒரு குறைபாடுகளும் மக்கள் மனதிருப்தியுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த நிறுவனத்தின் மதிப்பு உயர்ந்து காணப்பட வேண்டும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, மதிப்பீடு உள்ளது அமெரிக்கா டெடிஸ் எக்ஸ்பீரியர் இண்டஸ்ட்ரியல் உலகின் மிக சிறந்த நெறிமுறை நிறுவனங்களுக்காக டாடா ஸ்டீல் மற்றும் விப்ரோ ஆகிய இரு இந்திய நிறுவனங்கள் பெயரிடப்பட்டுள்ளது. இன்ஃபோசிஸ், முருகப்பா குழுமம், டிவிஎஸ் குழுமம் நெறிமுறை, தரநிலைகள் மற்றும் மதிப்புகள் வலுவான கலாச்சாரம் கொண்ட நிறுவனங்களாக உதாரணமாக தந்தன. இப்போ 2 விதமான ஸ்டீல் நிறுவனங்கள். அப்போ நம்ம ஒரு நிறுவனத்தில் எடுத்துக்கிட்டோன்னா நல்ல தரம் வாய்ந்த பொருட்கள் கொடுக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட நிறுவனங்கள் அதே பெயரை கொண்டு அந்த தரம் குறைந்த பொருட்கள் விற்பனை செய்கின்றன. அப்போது அந்த மதிப்பு எதன் அடிப்படையிலாம் தரம் வாய்ந்த பொருட்கள் அடிப்படை தான் அந்த நிறுவனத்தின் நற்பெயரை உருவாக்காத வேல்யூ சிஸ்டம் அமைப்பு காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கும்போதுன்னா, மேலாண்மை அமைப்பு மற்றும் அந்த இயல்புகள். மேலாண்மை குழு கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகள் நடைமுறை, நிர்வாகத்தின் தொழில்முறை நிலை, குழு அமைப்பின் போன்ற பல்வேறு காரணிகள் முடிவெடுப்பில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக உள்ளன. அப்போ மேலாண்மையில் அந்த நிர்வாகத்தில் குழுக்களாக காணணும். இயக்குநர்கள், போர்ட் ஆஃப் டைரக்டர், மேனேஜர், இப்படிப்பட்ட கட்டமைப்பாக அந்த நிறுவனம் காணப்படும் போது அதன் தொழில்நெறி பற்றி அந்த குழுக்கள் அந்த நிலைமைகள் சரியான முறையில் அமைப்புகளை எடுப்பதற்கு காரணிகளாக காணப்படுகின்றன. இது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக உள்ளது. முடிவெடுப்பதில் அதிகாரம் அமைப்புக்கு உண்டு. முடிவெடுப்பு அதிகாரம் அந்த நிறுவனத்தை அமைப்பு கொண்டு அது அமைப்பு தொழில்முறை மற்றும் செயல்திறன், நடைமுறை, அளவு போன்ற நிறுவனத்தை வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு முக்கிய பங்காக இருக்குது. இப்படிப்பட்ட நிர்வாகத்தின் அமைப்புகளுடைய இயல்புகளை மாற்றியமைக்கும் போது அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்புகளை
அந்த நிறுவன வளர்ச்சிக்கு தடையாக எனது காணப்படுகிறது. இது ஒரு காரணியாக காணப்படுகிறது. அடுத்து கவனியம்னா நிறுவனத்தின் மதிப்பு புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தல், விநியோகிப்போரின் முகவர்கள் மற்றும் விற்பனையாளர்களை தேர்ந்தெடுப்பது, பொருள் அளிப்பவர்களின் கூட்டு ஒப்பந்தங்களை உருவாக்குதல், உள்நாட்டு மற்றும் சர்வதேச நாணயங்களை மாற்றுதல் போன்றவற்றை சார்ந்துள்ளது. இப்போ நிறுவனத்தின் மதிப்பு என்பது புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தல், புதிய பொருட்களை தயாரிப்பதற்காக எதில் அறிமுகப்படுத்தினா அந்த நிறுவனத்தை அறிமுகப்படுத்தல் மற்றும் விநியோகிப்பவர்கள் மற்றும் ஏஜென்ட் மற்றும் விற்பனை சேல்ஸ்மேன் அவர்களை தேர்ந்தெடுத்து பொருள் அளிப்பவரிடம் கூட்டு ஒப்பந்தங்களை உருவாக்குதல், யாருக்கு அந்த பொருளை விற்பனை செய்யும் அவங்களுடைய ஒப்பந்தங்களை ஏற்படுத்துதல், உள்நாட்டு அளவில் இன்டர்நேஷ்னல் மற்றும் நேஷ்னல் அளவில் நாணயங்கள் சர்வதேச நாணயம் மாற்று போன்றவை சார்ந்ததாகும். இப்போ இதுதான் அந்த நிறுவனத்தின் மதிப்பு உயர்த்துதல் ஆக காணப்படுகிறது. அப்போ இந்த பொருள் அளிப்பவர்களுடைய கூட்டு ஒப்பந்தங்கள் ஒரு உலக அளவில் இருக்கலாம், இல்லை அந்த நாட்டுக்குள்ளே இந்த பொருட்களுடைய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தி விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது நாம் மனித வளம், ஒரு நிறுவனத்தின் வெற்றி முக்கிய காரணம் வந்து மனித வளம் தான். அதில் ஹியூமன் மேன்பவர், மனித வளம் மனிதனுடைய மீது மட்டும் சார்ந்தது. எனவே ஒரு நிறுவனத்தின் வெற்றிக்கு தரமான திறன் படைத்த மற்றும் திறமையான சரியான அணுகுமுறை மற்றும் மனித வளங்களை உறுதிப்பாடு அவசியமாகும். அப்போ என்னது தரமாக வெற்றிக்கு ஒரு நிறுவனம் வெற்றிக்குன்னா அங்கே முக்கியமான மனித வளம் தான். மனிதர்கள் திறமையடைந்த நபர்கள் மட்டும்தான், அவர்கள் திறமைப்படுத்த நபர்கள் மட்டும்தான் அந்த பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும், குறைந்த செலவில் அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும். அப்போ மனித வளம் மேன்பவர் கண்டிப்பாக மிக முக்கியமாக காணப்படுகிறது. அப்போ இது அவர்களுக்கு நல்ல முறை ட்ரைனிங் அளித்தாலும் அவர்கள் இந்த குறித்த நேரத்தில் அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்து மனித வளங்களை உறுதிப்பாடுவது அவசியமாக காணப்படுகிறது. மனித வளங்கள் திறமையாக பயன்படுத்த வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கும்போது நாம் உட்புற அதிகாரங்கள் உறவுகள். ஒரு நிறுவனத்தில் இருக்கும் அதிகார உறவுகளை பல வகையாக உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்கள், தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கு இடையே இது காணப்படுகின்றன. அதன் உரிமையாளர்கள், அதாவது பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் ஆகியோர் நிறுவனத்தில் எடுக்கும் முடிவில் அதை செயல்படுத்துவதிலும் பாதிப்பு ஏற்படுத்த முக்கிய காரணிகளாக ஏற்படுகின்றன. அப்போ இது என்னதுன்னா உட்புற காரணி உறவுகள். அப்போ அந்த நிறுவனத்தில் உள்ள குழு உறுப்பினருடைய உறவுகள் கரெக்டான முறையில் இருக்க வேண்டும். அந்த உறுப்பினருடைய உறவுகளுக்கு எந்த விதமான இடைப்பாடு விரிசல் ஏற்படக்கூடாது. மற்றும் என்னென்னா பிற காரணிகள், ஒரு நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, அதன் நிதிநிலையை மற்றும் மூலதன கட்டமைப்பில் வலிமை, சந்தைப்படுத்தல் மற்றும் வழிகளை நிர்வகித்தல், இயற்கை வளங்களை, ஆலை மற்றும் கட்டிட தொழில்நுட்பம் போன்றவற்றை அந்நிறுவனத்தின் வெற்றி பாதையை முக்கிய காரணிகள் இருப்பான். இதெல்லாம் பிற காரணிகள். ஒரு நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மற்றும் நிதிநிலை மற்றும் மூலதன கட்டமைப்பு, வலிமை, சந்தைப்படுத்தல், வழிகளை நிர்வகித்தல், இயற்கை வளங்கள், ஆலைகள் மற்றும் கட்டிட தொழில்நுட்பம் போன்றவற்றை ஆகியவற்றை வெற்றி பாதையாக கருதினாகும். இதெல்லாம் பிற காரணிகளாக இருந்துட்டு என்னது உட்புற சூழலில் காணப்படுகின்றன. அப்போ ஒரு நிறுவனத்தினது சந்தைப்படுத்தல், வளங்கள், சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் நிர்வகித்தல், இயற்கை வளம், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தல், இந்த மாதிரி காரணிகள் என்று சரியான முறையில் ஒரு நிறுவனத்தை சரியான முறையில் காணப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் முக்கியமாக அந்த நிறுவனங்கள் பாதிப்புக்குரியதாக இருக்கப்பட வேண்டும். மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதுவரை பார்த்ததுன்னா உட்புற காரணிகள் மட்டும்தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணால் வெளிப்புற காரணிகள், வெளிப்புற சூழல்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதில் அடுத்து நம்ம என்னென்னா இதில் நம்ம இந்த பாடம் கிட்டத்தட்ட 1ஆம் பாடத்துலேருந்து 10ஆம் பாடத்து வரைக்கும் நம்ம ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் என்னென்னா, அதை நீ அப்போ சொல்லுவேன் உனக்கு அதை நீ படித்து எழுதி எனக்கு அனுப்பணும். அதில் நம்ம என்னென்னா 1ஆம் பாடத்துலேருந்து 10ஆம் பாடத்து வரைக்குள்ள கொஸ்டின் கொடுப்பேன். அதில் 25 மார்க்கு. எத்தனை மார்க்கு? 25 மார்க்கு. அதில் 5 ஒன்னோடு. அதில் 5 ஒன்னோடு என்னென்னா, மேலாண்மை என்பது செயல் டேஷ், மூலதன சந்தையின் என்பது டேஷ் ஒரு சந்தைக்கான காரணிகள், NSE தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, பணச்சந்தை வழங்குவது, மனித வளம் என்பது ஒரு
மனித வளம் என்பது டேஷ் சொத்து. இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின் என்னது ஒன் வேர்டு கொஸ்டின். அடுத்து என்னென்னா 2 மார்க் கொஸ்டின் என்னென்னா மேலாண்மை என்றால் என்ன, மேலாண்மை என்றால் என்ன. அடுத்து குறியிலக்கு மேலாண்மை என்றால் என்ன. OCTEIN குறிப்பு வரைய. செபியின் 2 நோக்கங்கள் யாவை. புறவல ஆள்சேர்ப்பின் நன்மைகளை பட்டியலிடுக. ஏதாவது என்னது 3 கொஸ்டின் எழுதணும், எழுதி எழுதணும், அனுப்பியிருக்கணும். அடுத்து 3 மார்க் கொஸ்டின் என்னென்னா மேலாண்மை கலையா அறிவியலா, மேலாண்மை கலையா அறிவியலா. அடுத்து காளை மற்றும் கரடி விளக்குக. அடுத்து மனித வளங்களின் இயல்புகள் யாவை, மனித வளங்களின் இயல்புகள் யாவை. அடுத்து மாற்றுதல் என்பதும் பொருள் யாது. அடுத்து மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் யாவை, மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் யாவை. இதில் ஏதாவது ஒரு நெஞ்சணும் 5 கொஸ்டினில் 3 கொஸ்டின் நெஞ்சணும் எழுதிக்கணும். அடுத்து பெரிய கொஸ்டின் ஒரே கொஸ்டின். மேலாண்மை முக்கிய காரணிகளை கூறி விளக்குக. இல்லைனா புறத்தோற்ற மற்ற பத்திரங்களின் நன்மைகள் யாவை, புறத்தோற்ற மற்ற பத்திரங்களின் நன்மைகள் யாவை. இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் கவனி எழுதணும், எழுதி A4 ஷீட்டில் எழுதி அனுப்பிச்சணும், எழுதி பார்த்து எனக்கு அனுப்பணும். அனுப்பி எழுதணும், பத்திரமா எழுதணும், எழுதி வச்சுருக்கணும். அது நான் எழுதணும், ஸ்கூல் திறந்த பிறகு எழுத வெரிஃபை பண்ணி எழுதணும், மார்க்கு போடுவோம். நீ எழுதணும், ஒவ்வொரு கொஸ்டினும் எழுதி பார்த்து எழுதணும், அந்த A4 ஷீட்டில் எழுதணும். நான் உனக்கு எழுதணும், அதை ஃபோட்டோ எடுத்து உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். அதனால் எழுதணும், அந்த கொஸ்டின் எழுதி நான் படிக்கணும். முக்கியமான கொஸ்டின் தான், எல்லா கொஸ்டினும் படிச்சுக்கணும். மீதி கொஞ்சம் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் புரியுதா. அதனால் எழுதணும், ஒவ்வொரு பாடத்துக்கும் நீ எழுதணும் கொஸ்டின் ஆன்சர் எடுத்து படிக்கணும். அதை எழுதணும், நம்ம எப்படி எழுதணும், நம்ம எழுதணும் கரெக்டான முறையில் படித்தா தான் எழுதணும் பாஸ் பண்ண முடியும். நம்ம எழுதணும் கொஸ்டின் எழுதணும் தெளிவாக படிக்கும். இப்போ நம்ம கொடுத்ததில் கொஸ்டின் என்னென்னா மேலாண்மை கலையா அறிவியலா, மேலாண்மை கலையா அறிவியலா, அதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து காளை மற்றும் கரடி ஊக்க வணிகர் வகைகள். அது வந்து 4 வகையான வகைகள் உண்டு. காளை, கரடி, கலைமான், உடவாத்து. இந்த 4 வகையான ஊக வணிகரில் ஏதாவது 2 கேட்டுகிட்டே இருப்போம். நம்ம என்ன அதையும் படிச்சிருக்கணும். அடுத்து மேலாண்மை என்றால் என்ன. செபியின் 2 நோக்கங்கள், செபியில் 3 நோக்கம் இருக்குது, அதில் 2 நோக்கங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோ. அது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். இதுதான் அடிக்கடி திரும்ப ரிப்பீட்டான கொஸ்டின். அடுத்துல இதை என்ன கொடுத்துருக்கேன்னா மனித வளங்களின் இயல்புகள். அடுத்து மாற்றுதல் என்பது பொருள் என்ன. அடுத்து மேலாண்மையின் முக்கிய பணிகள், மேலாண்மையின் முக்கிய பணிகள். இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்க்கணும். 2வது டெஸ்ட்டுக்கு என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு 1ஆம் பாடத்துலேருந்து 10ஆம் பாடம் வரைக்கும். 2வது டெஸ்ட்டுக்கு என்னென்னா 11ஆம் பாடத்துலேருந்து 20ஆம் பாடம் வரைக்கும். அதை நான் அடுத்த கிளாஸில் அஞ்சினோம், அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் அஞ்சும் அந்த டெஸ்ட்டை அஞ்சினோம் கண்டக்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட்டை அஞ்சும் நீ வீட்டில் உட்காந்து நாளையிலேருந்து உட்காந்து அந்த கொஸ்டினை எழுதினோம் படித்து தரவாக எழுதி படித்து அந்த A4 ஷீட்டில் எழுதி எனக்கு அனுப்பணும். அது பத்திரமா வச்சுக்கணும். அதன் அடிப்படையில் எழுதினோம் அகமதிப்பீட்டு பதிவேடு. அது அகமதிப்பீடு டெஸ்ட்டுக்கு இந்த மார்க் உண்டு. 3 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணோம். இது முதல் டெஸ்ட்டு ஈஸியான 25 மார்க் தான். 5 ஒன் வேர்டு, 3 2 மார்க்கு, 3 3 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு. இதுதான். அதனால் இந்த கொஸ்டின் நல்லா படித்து எழுதி எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். தேங்க்யூ.